ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. போராடுவோம். கானான் தேசத்திற்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் அவர்கள் போராடவும் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அங்கே தேவன் வெறுக்கின்ற விக்கிரக வழிபாட்டு முறை இருந்தது. பாவமான பலவித பழக்கங்கள் இருந்தது. அசுத்தமான வாழ்க்கை முறைகள் இருந்தன. அவைகளால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு விடாமல் கடுமையாக போராட வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் பாவமான சூழ்நிலைக்கு எதிராக போராடி தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டால்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு சென்றார்களே அன்றி பாவமான நிலைகளுக்கு எதிராக போதிய அளவு போராடாமல் அந்த தேசத்தின் தவறான சூழ்நிலைகளோடு இசைந்து வாழ்ந்தார்கள். அதன் விளைவாக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் சாபங்களுக்கு பங்காளிகளானார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படியே. அது ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாழ்க்கையே. ஆனால் அங்கே நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. தவறான உலக பிரகார வாழ்க்கை முறைகளுக்கு எதிராகவும், நம்மிலிருந்து தோன்றும் தவறான சுபாவ நிலைகளுக்கு எதிராகவும், பாவங்களில் விழத்தூண்டும் சாத்தானுக்கு எதிராகவும் நாம் தேவ பலத்தினால் போராட வேண்டியது அவசியம். அவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இசைந்து போனால் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் தூரமாகி போகும். சாபங்களோ விரைந்து வந்து சேரும். நாம் ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடம் போராடிய யாக்கோபாக மட்டுமல்ல, நிந்தையை நீக்கி போட தேவரை நோக்கி நெடுநேரம் மன்றாடிய அன்னாளை போன்று மட்டுமல்ல, யோசேப்பை போல கர்த்தருக்கு எதிரான பாவ நிலைகளுக்கு எதிராக தீவிரமாக போராடவும் முன்வர வேண்டும். ஆசீர்வாதங்களுக்கான ஒரு போராட ஆயத்தமாவோமா? அநேகருடைய விசுவாச வாழ்க்கை தேவ நன்மைகளுக்காக அதிக ஆசை கொள்ளும் வாழ்க்கையாக இருக்கிறதே அன்றி தேவனுடைய நோக்கங்களுக்காக போராடுகின்ற வாழ்க்கையாக இல்லை. கர்த்தருக்கு பிரியமற்ற சுபாவங்களுக்கு எதிராகவும், தேவ ஐக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் தவறான சிந்தைகளுக்கு எதிராகவும் நாம் ஆவிக்கேற்ற வல்லமையால் போராடாத நிலையில் தேவனிடமிருந்து ஆசீர்வாதமான காரியங்களை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். சிந்தனைக்கு: உண்மைகளினால் உன்னை மாற்றிக்கொண்டிரு, இல்லையேல் பொய்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும். உண்மைகளினால் உன்னை மாற்றிக்கொண்டிரு, இல்லையேல் பொய்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும்.